தூக்கத்தை போன்ற நிலை, ஆனால் தூக்கமில்லை. நினைவு இருப்பதை போல இருக்கும், ஆனால் நினைவற்ற நிலை. அதுதான் தியான நிலை, அதுதான் ஆல்பா நிலை. அடுத்து தீட்டா. தீட்டா நிலைங்கிறது தூக்கம். தூக்கம் என்றால் என்ன? தூக்கம்னா தூக்கம் விட்டு பாருங்க காமிக்கிறோம், விட்டு பார்த்தீங்கன்னா தூங்கி காமிக்கிறோம். விடுங்க, எப்போ வேணா தூங்குவோம். நினைச்சா தூக்கம் வரும். அம்மாவுக்கு தான் தூக்கம் இல்லை, மற்றவங்களாம் இல்லை தூங்கும். இந்த ஆல்பாவும் தீட்டாவும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு, அக்கப்பக்கத்து வீடு. உட்காந்துருக்கோம், நல்லா சரியா அப்படியே போயிட்டே இருக்கோம். ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கோம். இப்படி சாயமா, திரும்பி இப்படி சாயமா, நேரம் எடுத்து நிற்க வச்சுங்கன்னா திரும்பி முன்னாடி போவான். ஏதாவது கொட்டைகள் போட்டு ஒரு கல்லை மாட்டி விட்டீங்கன்னா அரைச்சி ஆயில் எடுப்போம். திரும்பி 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 இந்த இடுப்பாட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி ஆட்டி ஆட்டி ஆயில் எடுத்துரும். அது தூக்கம். அதனால தலைக்கு போட்டு தேவையில்லை தமாச்சு, அப்பதான் தலைக்கு போகும். அடுத்து டெல்டா ஸ்டேட். டெல்டா ஸ்டேட் கோமா ஸ்டேட். கோமா ஸ்டேட். கோமா ஸ்டேட்னா என்ன? மசல்ல கையை வெட்டி எடுத்துட்டு போனாலும் தெரியாது, கையை வெட்டி எடுத்துட்டு போனாலும் ஒன்றும் தெரியாது அவருக்கு. அதுதான் கோமா ஸ்டேட். ஸோ இந்த ஆல்பா நிலையில செய்யற தியானத்துக்கு பேர் ஆல்பா தியானம். அவ்வளவுதான். என்ன ஆல்பா தியானம்? ஆல்பா தியானம் பேர் அது கிருஷ்ணமூர்த்தி தெரு. அது தெருவில் இருக்கிற வீடு. அது கிருஷ்ணமூர்த்தியே தெரு அல்ல, கிருஷ்ணமூர்த்தி தெருவில் அந்த வீடு. அந்த வீட்டில் நான் வசிக்கிறேன். அந்த மாதிரி இந்த மூளையில் 4 இருக்கு. அதில் ஒரு ஸ்டேட்டு ஆல்பா. ஆல்பா அந்த நிலைக்கு போய் பண்ற தியானம் தான் ஆல்பா தியானம். தியானமே ஆல்பா நிலையில் தான் நடக்குது. நீ ஆன்மீக தியானம் பண்ணாலும் சரி, ஆல்பா தியானம் பண்ணாலும் சரி. ஆல்பா தியானம் என்பது விஞ்ஞான ரீதியாக செய்யப்படும் தியானம். விஞ்ஞானம் என்றால் என்ன? நிர்வகிக்கப்பட்ட. அம்மா நிறைய சாப்பாடு கொடுக்கீங்க, சொல்லுங்க. தூக்கம் வராது. சொல்லி கொடுத்தீங்களாம்மா பாடம் பசங்களுக்கு? எத்தனை பேர் வாத்தியார்? ஐயா, அறிவு என்றால் என்ன கேள்விதான் கேட்பாங்க. அறிவு என்பது சரியா தவறா, உண்டா இல்லையா, அறிவதுதான் அறிவு. சோ விஞ்ஞான தியானத்தில் அறிந்து தேவையானதை எடுத்துக்கொள்வது, தேவையில்லாததை விடுவது. இதுதான் ஆல்பா தியானம். ஆல்பா தியானத்திற்கு கிரியேட்டிவ் தியானம், ஆக்டிவ் தியானம் என்று பெயர் உண்டு. உங்க பேர் என்ன? கீர்த்தனா. கீர்த்தனா குறிக்கோள் என்ன? சமயத்துக்கு கனவோடு இருப்பது. குறிக்கோள் என்ன தெரியலைங்க. அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு, கனவு வீட்டுக்கு போயிருக்கோம். இதுதான் குறிக்கோளா? ஃபேமிலியோட நல்லா ஊட்டி இருக்கோம். அப்புறம் வந்து பிசினஸ் எதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கு. இருக்கா? 4 பேருக்கு நல்லது ஆகணும், அதை நல்லது கற்றுக்கிறது எப்படி அதுதான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். தெரியல, அப்பா சொன்னதான் குறிக்கோள். வீட்டை கற்றுக்கிங்களா? நீங்க கோபாலையா? கோபாலையா சீக்கிரமா சொல்லுங்க. யார் பாக்கணும்? அப்பாவை நல்லா பாத்துக்கலாம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவங்க பேசுவோம். முடிஞ்ச முடிக்க நம்மளால அடுத்தவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது பண்ணணும். ஐயா நீங்க சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் நல்லது செய்யணும். கடன் கொடுத்தீங்களா? கடன் செய்யணும். சந்தோஷமா இருக்கு.
வாங்க டான்ஸ் ஆடலாம். என்ன கத்துக்கணும்? எல்லாத்தையும் நல்லது கெட்டதை கத்துக்கணுமா? கேட்டது அப்பதான் முடிவு வருது. நீங்க ஆரோக்கியம் ஆனந்தம். அம்மா ஐயா குழந்தைகளை காப்பாற்றணும். கர்மயோகம் பண்ணணுமா? அம்மா என்னால முடிஞ்சது நான் நல்லா செய்வேன். வரீங்களா இருக்கணுமா? அம்மா சுதந்திரமா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆரோக்கியமா எல்லாருமே புதுலாவே இருக்கீங்க. ஆரோக்கியமே இருக்காங்க. நிறைய பேக்வேர்ட் மாவட்டம் சொல்லிட்டோம். நல்லா பேக்வேர்டு. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். கணவரோட நிறைய வழி இருக்குமா? நல்ல வழிமுறைகளை மற்றவங்க சொல்லணும். ஒரு தடவை ஜோரா கழிச்சுட்டீங்க. உங்களுக்கு எதுவுமே நிறைவேறாது. என்னங்க சுற்றமும் நல்லா இருக்கணும், தானும் நல்லா இருக்கணும். The goal always should be specific. Goal always should be specific. தியானம் குறிப்பிட்ட ரீதியாக இருக்கணுமே தவிர வேக சொல்லக்கூடாது, பொதுவா பேசக்கூடாது. நான் பணக்காரன் ஆகணும், நான் வீடு கட்டணும், ஆஹா பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி வீடு கட்டணும் கட்டுங்க. சச்சின் தெண்டுல்கர் மாதிரி ஆகணும் ஆகி. இப்ப இருக்கிற கடை 1 லட்சத்தை பக்கத்து கடை மாதிரி 4 லட்சம் பண்ணணும். குறிக்கோளுக்கு நிர்ணயம் தேவை. நிர்ணயம் இல்லாத குறிக்கோள்கள் எதுவும் நிறைவேறாது. எழுதிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் குறிக்கோளை நம்மளால அடைய முடியலன்னா இதுதான் காரணம். குறிக்கோளுக்கும் ஆல்பா தியானத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆல்பா நிலைக்கு சென்று நீங்கள் எதை நினைக்கிறீர்கள், என்ன ஆக வேண்டும் என்று மனதுக்குள் சொல்கிறீர்கள் அல்லது பார்க்கிறீர்கள், அது நடக்கும். அப்ப நான் வீடு கட்டினதெல்லாம் ஆல்பா நிலைக்கு போய் தான் கட்டினா, பொண்டாட்டிக்கு 100 தோலா 100 பவுன் நகையை வாங்கி போட்டிருக்கேன். ஆல்பா நிலைக்கு போய் போட்டேன். எந்த கெட்ட வேலையை பண்ணியிருக்கேன், ஆல்பா நிலைக்கு போயா பண்ண. கெட்டதுக்கும் உபயோகப்படுத்தலாம். அதுதான் தமாஷா சொல்றேன். ஆல்பா தியானத்தை கெடுவதற்கும் உபயோகிக்கலாம், நல்லதற்கும் உபயோகிக்கலாம். கெட்டதையும் எடுக்கலாம், நல்லதையும் அடையலாம். எதை வேண்டாம் பண்ணலாம். அரசியல்வாதிகள் பொதுவா பேசுறாங்க, யாரையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. வேணாம், அவன் யார் அரசியல்வாதி போவான. சாதாரணமா கெடுவான் கேடு நினைப்பான். யாரோ ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தனை கொலை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னு வச்சுருவாங்க. அவன் என்ன நேரம் போய் வெட்டிடுறானா? அவன் கண்ணு மூடிக்கிட்டு யோசனை பண்றான். இவன் எங்க போறான், எந்த தெருவில் இருக்கான், எந்த மணிக்கு எங்க இருப்பான், என்ன பண்றான், வீடு எங்க அடிப்பான், எல்லாம் ஸ்கெட்ச் போட்டு 8 மணி 6 மணி 7 மணி இருட்டு நேரம் பகல் நேரம் எல்லாம் கிளீனாக பிளான் பண்ணி தைரியமாக வேணா போய் அடிக்கலாம். அடிக்க மாட்டான். நல்லா சேஃபாக இடத்த பார்த்து டைமை பார்த்து பிளான் போட்டு அடிச்சுவோம். அதை செய்யறது இந்த ஆல்பா தியானத்தில் தான். நீங்கள் ஆல்பா தியானத்துக்கு போறீங்கன்னு தெரியாது, ஆனால் ஆல்பா நிலையில தான் இதெல்லாம் நடக்குது. அவன் தெரியாம அவனுக்கு ஆல்பா நிலை வரும். எல்லாருமே ஆல்பா நிலைக்கு தெரியாம போய் தான் நம்ம ஆல்பா அந்த தியான நிலையை தொட்டு தீர்மானத்தை எடுத்து சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆனது எல்லாமே இந்த மதுரையில் வந்தவங்க 2 பேர் கேள்வி கேட்டாங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஆல்பா தியானத்தை பற்றி ஒரு 80 வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. கேட்டாங்க, இளையராஜா பாட்டு மாத்திரம் எந்த பாட்டை கேட்டாலும் ரசிக்கிற மாதிரி இருக்கு, ஏன்? தெண்டுல்கர் மாத்திரம் செஞ்சுரி நிறைய அடிக்கிறான், ஏன்? ஏஆர் ரஹ்மான் பாட்டு மாத்திரம் ரசிக்கிற மாதிரி இருக்கு, ஏன்? சிவாஜி கணேசன் மாத்திரம் நல்லா நடிக்கிறான், ஏன்? ரஜினிகாந்துக்கு மாத்திரம் அந்த ஸ்டைல் வருது, ஏன்? இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார். அவர்கள் எல்லாருமே எப்பொழுதுமே ஆல்பா நிலையில் இருப்பார்கள். ஆல்பா நிலையில் இருந்தால் சாதனை செய்யும் நிலை. சாதனை செய்தவர்கள் எல்லோருமே ஆல்பா நிலையில். அரசியல்வாதிகள் கெட்டவர்களாக இருந்தாலும் 99% ஆல்பா நிலையில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்பா தியானம்,
விஜயலட்சுமி பந்தையன், பிரசன்னா குருஜி இவங்ககிட்டலாம் போய் கற்றுக்கல. இயல்பாகவே ஆல்பா நிலைக்கு போகிற ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம். அதை நீங்களும் வளர்த்துக்கலாம். கோர்ஸுக்கு வந்து தான் வளர்த்துக்கணும்னு இல்லை. ஸோ இது வந்து இந்த ஆல்பா தானத்தினுடைய பேசிக் கோர்ஸுக்கு வந்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு தேவை ஆன்மீக தியானத்தை கற்றுக்கிட்டீங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு பணம் தேவை. கொண்டாட்டியை திருப்தியாக வச்சுக்கணும், குழந்தைங்களுக்கு சேவையானதை பண்ணணும், அந்த கர்மயோகான்னு என்ன சொல்கிறோம் அதை முடிக்கணும். எது நினைத்தாலும் சக்ஸஸ் ஆகணும் வாழ்க்கையில். அதுக்கு இது தேவைன்னா நீங்கள் இந்த தியானத்தை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு பண்ணணும். ஆல்பா நிலைக்கு போவது எப்படி? கட் பண்ணுங்க. ஆல்பா நிலைக்கு போவது